வெனிசுவேலா ஸ்லோவா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அமெரிக்காவோட ஸ்லோவா இல்ல வேகமாவே கட்டுப்பாட்டுக்குள்ள போகுதா? முழுமையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அமெரிக்காவோட சிஐஏவோட டைரக்டர் ஜான் ராட்கிளிஃப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தற்போதைய ஆளுகின்ற அதிபர் வெனிசுவேலால டெக்லர் ரொட்ரிகுஸ் அவர்கள். ஸோ அவங்கள பார்த்து நேரா கைகுலுக்கி பேசியிருக்கிறாரு. வெனிசுவேலாவோட தற்போதைய தற்காலிகமான அரசாங்கம் கர்னகாஸ் கேப்பிட்டல் அவங்களோட அதிபரையே தூக்கிட்டு அதே இடத்துல போய் பேசுறதுங்கிறது லேசுப்பட்ட வேலை கிடையாது. இப்ப பேசிக்கிறாங்க. அது ட்ரம்ப் அவர்களோட மெசேஜ் என்னன்றத கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, ராட்கிளிஃப் அவர்கள் எடுத்து சொல்லியிருப்பாரு. என்ன மாரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்திரத்தன்மை தேவை, பாதுகாப்பு தேவை. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம்ல எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிற பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத நம்ம சொல்லிக்கலாம். பின்னணியில என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது கதவ சாத்தி வச்சுட்டு பேசுவாங்கன்றது வெட்ட வெளிச்சமா எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதான் ஆல்ரெடி சொல்ட்டாரு ட்ரம்ப் அவர்கள் எல்லாத்தையும். ஸோ எல்லாம் எங்களுக்கு குடுத்துரு, எல்லாம் எங்க கட்டுப்பாட்டுல குடுத்துரு. நாங்க சொல்ற மாரி எல்லாம் மாடிஃபை பண்ணி எல்லாம் சரியா எல்லாங்கன்னா எல்லாம் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லிருவாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. பட் பார்ப்போம். இப்பதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது அனாட்டமி, கண்டிஷன்ஸ் அத பத்திலாம் நெறைய விஷயங்கள் பேசிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. சென்சிட்டிவான மீட்டிங் இது. இன்டெலிஜென்ஸ், கோஆப்பரேட்டிவ்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டெபிலிட்டி ஏகப்பட்ட விஷயங்கள பத்தி நாங்க பேசிக்கிறோங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் இதனால எந்த அளவுக்கு வேகமா அமெரிக்காவோட சேஃப் ஹெவனா வந்து பார்த்தீங்கன்னா, இது மாறப்போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். அதாவது அமெரிக்காக்கு எதிரா இருக்கிறவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வெனிசுவேலா போயிறக்கூடாது. நார்கோ டிராஃபிக்கர்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நார்கோ கார்டல்ஸ்ல டிராஃபிக்கர்ஸ் ஆயில் கொண்டு போய் குடுக்குறது இது போல நபர்களே மாத்திட்டாங்க போல தெரியுது. சரி எது எப்படியோ அமெரிக்காவோட எதிரிகளா இருக்கக்கூடிய நபர்கள், அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கு மட்டும் தான் இங்க வாய்ப்பு. அதான் அமெரிக்கா சொன்னா மட்டும் தான் அமெரிக்கா வழியா தான் வெனிசுவேலாவோட கான்டாக்ட் பண்ணிக்கணும் யாரா இருந்தாலும். மத்தபடி எது நடந்தாலும் தப்பு தான் அப்படிங்கிறது தான் அமெரிக்க தரப்பு வந்து சட்டங்கள வந்து பார்த்தா சொல்லிக் குடுத்துருப்பாங்களா வெனிசுவேலாக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்ப வெனிசுவேலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவங்க அதிபர மட்டும் பார்க்கல. பிரசிடென்ஷியல் கார்ட அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களையே வந்து பார்த்தீங்கன்னா, நேரா பார்த்துக்கிறாரு ராட்கிளிஃப் அவர்கள். அவர் மட்டும் கிடையாது, நாட்டோட கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் மிலிட்டரி இருப்பார் இல்லையா? கஸ்டோவ் அவர்கள். ஸோ அவரையும் வந்து பார்த்தா மீட் பண்ணி பேசிக்கிறார் ராட்கிளிஃப் அவர்கள் அப்படிங்கிற செய்திகள் வருது. இது எல்லாமே வேற லெவல். ஸோ இவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சதுக்கு அப்புறம் தான் மதுரை அவர்கள மட்டும் புடிச்சு குடுத்துட்டாங்களா கையோட அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஒரு எக்யூப்மென்ட் ஆன்ல இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படிங்கும்போது, ஏதோ ஒரு டீல் யாரையோ புடிச்சு எங்கேயோ பேசிட்டாங்களா? மதுரை அவர்கள் கொஞ்சம் அசால்ட்டா விட்டாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ நாட்டுல இருக்கக்கூடிய சில நபர்கள் அதுவும் குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய ரொத்திகியூஸ் அவர்களே வந்து நச்சக் நச்சக் நச்சக்குன்னு பின்னாடி குத்திட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பார்ப்போம். அமெரிக்காவோட பேசிக்கிறாங்க. சிஏஏவோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கர்னகாஸ்லயே போய் எல்லா நபர்களையும் பார்த்து பேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது, இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்காக புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. இல்லன்னா ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் மிலிட்டரி கான்ட்ராக்டர்ஸ உள்ள இறக்கி, எப்படி ரஷ்யாக்கு வேகனார் நம்ம சொல்றோம். ஸோ அதுபோல இங்க நெறையா இருக்காங்க. பிளாக் வாட்டர் ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள அது போல ஒரு அமைப்ப இறக்கி, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலாவோட ஆயில் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது போல யோசனையில இருக்கிறாரு. கம்ப்ளீட்டா சட்டதிட்டங்கள் எல்லாம் மாத்தி, எல்லாம் ராணுவ ரீதியா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும் அமெரிக்கா அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. எனர்ஜி அசெட்ஸ் எல்லாத்தையும். அப்பதான் புரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல, CNN தரப்புல மேற்கு மீடியாக்கள் தரப்புல செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு வேளை நடக்குது அப்படிங்கும்போது எதுவுமே செய்ய முடியாது. ஸோ வெனிசுவேலா இஸ் கம்ப்ளீட்லி அமெரிக்கன் கண்ட்ரோல் அப்படிங்கலாம் மாற்று கருத்துல இன்னொரு சிவில் வார், போர் ஏதோ ஒண்ணு நடந்து ஆட்சி கழிப்பு ஏதோ ஒண்ணு மாறுனா மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேறும். மாற்றம் வரும். ஸோ இதுக்கப்புறம் மதுரை அவர்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது கேள்விதான். அது அவ்வளோதானா இதுக்கப்புறம் லைஃப் லாங் பிரிசன்மென்ட்டா இல்ல வேற ஏதாவது பேசி பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் இது போல ஏதாவது நடக்குமான்னு தெரியல. பாப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மனம் மாறுறாரு. வெனிசுவேலா ஐ லைக் வெரி மச். நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் தெரியுங்களா? கேட்கிறீங்களா? வெனிசுவேலா நெறைய மாறிட்டாங்க. நெறையாவே வாரத்துல லிட்டரலா நெறைய மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரோட்ரிகஸ் அவர்கள் இருக்காங்கல்ல, கிரேட் ரிலேஷன்ஷிப்ங்க அவங்களோட இப்ப கரண்டா நம்மளுக்கு வெனிசுவேலாவோட. ஆனா ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ணா பேசிக்கிறாரு. நெறைய விஷயங்கள் பேசினாரு. பல விஷயங்கள் பேசினாரு. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் பத்திரிகையாளர் சந்திப்பப்ப வந்து பண்ணா வெனிசுவேலாவ பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் நெறைய மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்றாரு. ஸோ பார்த்தாலே தெரியும். ராட்கிளிஃப் அவர்கள் பேசிக்கிறாரு அப்படிங்கும்போதே புரிஞ்சுக்க முடியுது. வெனிசுவேலால நெறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல.
இதுல ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நோபல் பீஸ் பிரைஸ் வின்னர் வெனிசுலாவோட எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னுலாம் சொல்றாங்க இல்லையா? மரியா குரனா ம மச்சாதோ அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கியிருக்கக்கூடிய நோபல் பிரைஸ ட்ரம்ப் அவர்களுக்கே கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. இது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது போல நோபல் பிரைஸ் குடுத்தவங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க குடுத்துட்டு போயிட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் அத வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நைஸ் வுமனுங்க அப்படிங்கிற போல ட்ரம்ப் அவர்கள் அந்த இதிலேயே சொல்லிக்கிறாரு. நான் அவங்கள பார்த்தது கூட இல்ல. பட் ஆனா அவங்க இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து பார்த்தா பெருந்தன்மையா இருக்கு. ரொம்ப நெறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. நைஸ் வுமன்ங்க அவங்க அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாங்க. சரி இத மட்டும் தான் சொன்னாரு அப்படின்னா, அப்படியே மிடில் ஈஸ்ட்ட பத்தி சொல்லிக்கிறார். அதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னா, ஈரான பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கொசெம் சுலைமானி அவர்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜெனரல் தெரியுங்களா? அவர் மட்டும் இப்ப இருந்திருந்தா, இந்த அளவுக்கு நம்ம ஈரான்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்க முடியாது. அப்படிங்கிறது போல இப்ப அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அப்படிங்கிறது, ஈரானோட அப்படியே அந்த ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சொரிஞ்சு விடுற மாரி இருக்குதே அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா, ஈரான் இந்த அளவுக்கு கடுசா இருக்கிறாங்க. ஏன்னா நடுவுல கூட செய்திகள் இருந்தது. ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கமேனி அவர்கள் மறுக்கிறாங்க. அந்த காரணத்தினால தான் படைகள் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. கமேனி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசினாங்கன்னா அப்படின்னாலே இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. பட் ஆனா இப்படி இருக்கும் சமயத்துல இந்த சுலைமானி அவர்களோட பேர வந்து பார்த்தீங்கன்னா, இழுத்து விடுறது அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா காண்டுகள ஏற்படுத்தும். ஸோ ஈரானோட அந்த ஈகோவ ட்ரிகர் பண்ணி விடுறாங்களா? கோபத்த ட்ரிகர் பண்ணி விடுறாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. பார்ப்போம் இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது மாற்றங்கள் வரப்போதா? என்ன ஏதுங்க தெரியல. அங்க எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, இதுல ஈரான் அப்படிங்கிறதுனால நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் சபகார் போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஈரான் மேல என்ன ட்ரேட் பண்ணாலும், என்ன வர்த்தகம் ஒட்டுறவு வச்சுக்கிட்டாலும், பேச்சுவார்த்தைகள் வச்சுக்கிட்டாலும், சாங்ஷன்ஸ் அப்படிங்கலாம் அமெரிக்கா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதுல நம்ம நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டிருக்கோம். நேரடியாவும் சரி, மறைமுகமா சரி பல விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கோம். இதுல மெயினான விஷயம் அந்த சபகார் போர்ட். அதுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்கோம். "ஏங்க ஏப்ரல் 26 வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு வேவர் குடுங்க. எங்களோட சில வேலைகள்லாம் முடிச்சுக்கிறோம்ங்க." அப்படிங்கலாம் நம்ம தரப்புலருந்து கேட்டுக்கிறோம். அதாவது ஈரான்ங்கிறது ஒரு நாடு. அந்த நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட காச இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த நாட்டுக்கு போயிட்டு வரதுக்கூடிய அந்த போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியதா இருக்குங்களே! அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்களா? அப்படின்னு போல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தரப்புலருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ட நாங்க வரக்கூடிய மாதங்கள்ல பார்க்க போறோம், பேச போறோம். அதுக்குள்ள சில முடிவுகள் எட்டப்படும் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. இப்ப பார்ப்போம் எப்படி என்ன ஏதுங்க. ஏன்னா ஹங்கேரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டு விடுப்பு வாங்கியிருக்கிறாங்களே தலைவரே! ரஷ்யாவோடது வாங்கி தான் ஆகணும். நாங்க ஜியோ பொலிட்டிக்கலி அந்த அளவுக்கு இருக்கிறோம். ஜியோ லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி மத்திய யூரோப்ல இருக்கிறோம். நாங்க வாங்கிக்கிறோம். கொஞ்சம் எங்களுக்கு மட்டும் விடுப்பு குடுங்க அப்படிங்கோல கேட்டிருந்தாங்க இல்லையா? சாங்ஷன்லாம் ரஷ்யா மேல போட்டதுக்கப்புறம், ஜெர்மனி கிட்ட இருந்து ஜெர்மனி போய் கேட்டாங்க. அப்புறம் இட்டாலி கேட்டாங்க. அப்புறம் ஹங்கேரி கேட்கறாங்க. இதுபோல தனியா கேட்டு கேட்டு பண்றாங்களே வேவர். அதுபோல ட்ரம்ப் அவர்களே நாங்களும் பண்ணிக்கட்டுமா? அப்படிங்கோல வேவர் கேட்பாங்களா? அப்படிங்கிறது போல தெரியல போய் அந்த டைம்லயும். கால கொடும கதிரவா அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே. வெனிசுலா, ஈரான் இது போல பல நாடுகள், அப்புறம் நம்மளுக்கு ஒரு த்ரெட் இது போல விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப நேரா எங்க போறாரு அப்டின்னா, பனாமா கானாலுக்கு போயிருக்காரு. அந்த அந்த மீட்டிங்ல எல்லாத்தையும் சொன்னது. இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வேணுனா உங்களுக்கு சொல்றேன். பனாமா கானல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம $5 டிரில்லியன் அளவுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காச நம்ம செலவு பண்ணியிருக்கிறோங்க. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நீங்க பணத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, தொகையா பனாமா கானலுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். அவ்ளோ செலவு பண்ணியிருக்கிறோம் காசு. ரொம்ப மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் திங் நம்ம கட்டியிருக்கோம். வி ஹேவ் எவர் பில்ட்னா அது பனாமா கானல். நம்ம செலவு பண்ணி கட்டிக்கிறோம். அது நம்மளோட கால்வாய்ங்க. ஜிம்மி கார்ட்டர் இருக்கிறார் இல்லையா? ₹1 வித்துட்டாருங்க அது. ம். ஏற்பட்ட அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அமெரிக்கா இழந்த அத்தனையும் மீட்டு எடுத்துட்டு இருக்காரு. தேவதூதர் தேவர்களோட முழு அருளையும் வாங்கி வந்து பண்ண செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு உலகத்துல அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்து பனாமாக்கு ஒரு திட்டம். பனாமா காசு குடு நான் அதிகமா செலவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திட்டம். பனாமா, கிரீன்லாந்து, வெனிசுவேலா, ஈரான், இந்தியா எல்லா பக்கத்துலயும் பார்த்தாச்சா? இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு நாட்டுக்கு கண்ணு வச்சுட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் அவரு. அது 1.5 பில்லியன் அளவுக்கான ஃபாரின் மிலிட்டரி சேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணிடலாம். அதுவும் குறிப்பா பெருவுக்கு பண்ணிடலாம். $1.5 பில்லியன் அளவுக்கான ஃபாரின் மிலிட்டரி சேல் பெருவுல. எதுக்காகன்னா, நேவல் பேஸ வச்சு அதுல நம்ம வேணுங்கிற மாரியான அப்கிரேடேஷன், இம்ப்ரூவ்மென்ட்லாம் பண்ணிக்கலாம். பெருவுல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேம்படுத்தலாம். அமெரிக்காவோட நம்ம எதிர்கால சப்போர்ட் நேவலுக்கும், லாஜிஸ்டிக் ஆப்பரேஷனுக்கும் அது உதவியா இருக்கும் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலிருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு.
ஸோ அடுத்த நேரா இவங்க கண்ணு வைக்கிறது எங்கன்னா பெருவுல வைக்கிறாங்க. பெருவுல வச்சா என்னப்பா அப்படின்னா, சீனா அந்த இடத்துல போர்ட்ட ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அங்க மாற்றம் வந்துச்சு. இப்ப வந்து பண்ணா ட்ரம்ப் அவர்களோட நேவல் போர்ட் டீல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அமெரிக்கா அலோகேட் பண்றாங்க ஃபண்ட் $1.5 பில்லியன். ஸோ அடுத்து பெருவுல போச்சு. இது போல ரஷ்யாவும், சைனாவும் அமெரிக்கா அமைதியா பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா எல்லா பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணொன்னா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ எப்போன்னு வெயிட் பண்றாங்களா? இல்ல என்ன ஏதுங்க தெரியல. இப்ப ஈரான் மேல அமெரிக்கா கை வைப்பாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா நம்ம சொன்ன மாரி தான், அ அமெரிக்காக்கு இக்கட்டான சூழ்நிலை இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில. உக்ரைனை இழக்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. முழு இன்வெஸ்ட்மென்ட்டுமே போச்சே அப்படிங்கிறதோட அமெரிக்காக்கு. ஸோ அதனால தான் கிரீன்லாண்ட கேட்கறாங்களான்னு சொல்லிட்டு. இப்போ உக்ரைன் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கே போய் ஒரு மீட்டிங் நாளைக்கு, அதாவது இந்த பதிவு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, இன்னைக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மியாமில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் நடக்க இருக்கு. மிக முக்கியமான மீட்டிங். இதுல அமெரிக்கா சார்பா அமெரிக்காக்காக உக்ரைன்லேருந்து அலோகேட் பண்ணக்கூடிய அம்பாசடர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க மியாமில அமெரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவோட ஒரு மீட்டிங் போட போறாங்க. ஸ்டெஃபன் ஷியா அவர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, $800 பில்லியன் அளவுக்கான எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டிய உக்ரைனுக்கு தேவைப்படக்கூடிய பணத்த நீங்க செக்யூரிட்டி கேரண்டியோட அந்த ஃபண்டை அலோகேட் பண்ணீங்கன்னா, எங்க நாடு எக்கனாமிக்கலி ப்ராஸ்பரஸ் ஆகும். அது ரிகார்டா பேசுறதுக்கு ஒலிகா ஸ்டெஃபன்ஷியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவ பார்த்து பேச போறாங்க. இதுல டிஸ்அக்ரீமெண்ட்ஸ் அப்படிங்கிறது செக்யூரிட்டி கேரண்டி. அடுத்து உக்ரைனுக்கான எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி. இது 2லயும் கொஞ்சம் டிஸ்அக்ரீமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அமெரிக்கா கூட உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா $800 பில்லியன் அப்படிங்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்ல. அத வேற எங்கேயாவது இருந்து எடுக்கணும் இல்லையா? அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாண்ட கேட்கிறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கு தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவ சுத்தி இருக்கு. அமெரிக்கா எல்லா பக்கத்துலயும் அவங்களோட மைட்ட காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இந்த டைம்ல இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. பல நாடுகளும் இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, அதிதீவிரமா வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ இன்டகிரேட்டட். ஏன் அப்படின்னா, இழப்புகள் அப்படின்னா மனித இழப்பா இருக்காது. வெறும் ஒரு பொருள் இழப்பா இருக்கும். ஸோ அந்த வரிசையில பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது ஆர்மி ஹெலிகாப்டர் அட்டானமஸ் ஆர்மி ஹெலிகாப்டர வந்து பண்ண ரெடி பண்ணிக்கிறாங்க. அத சோதனை பண்ணிக்கிறாங்க. ஃபிளைட் டெஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. பிரிட்டனை சேர்ந்த ராயல் நேவி அவங்க எல்லாமே ராயல் இருக்கிறதுனால, பிரிட்டனோட ராயல் நேவி வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. முறையா இது போல ஒரு ஹெலிகாப்டர் டெஸ்ட் பண்ணோம்ங்க. அது அட்டானமஸா வந்து பண்ணா சூப்பரா வேலை செஞ்சிருக்குங்க. புரோத்தியஸ் அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, தானா முடிவெடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செய்யும். இத பிரத்யேகமா எதுக்காக செஞ்சிருக்கா அப்படின்னா, சப்மரைன் சப்மரைன் மிசைல்ஸ வந்து ட்ராக் பண்றதுக்காக சப்மரைன் எங்க போகுது, எதிரியோட சப்மரைன் கப்பல்கள்லாம் எங்க சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது போல ட்ராக் பண்றதுக்காக இது போல ஹெலிகாப்டர் ரெடி பண்ணி ஏன்னா குட்டியோண்டு தான் இருக்கும். ட்ரோன் தான். தூரத்துல இருந்து வந்து பண்ண ஒரு ஆப்பரேட்டர் ஆப்பரேட் பண்ணுவாங்க. ஒரு வேளை எதிரி இத இன்டர்செப்ட் பண்ணாலும் அதிகமா காசு செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். சரி அப்படியே உளவு வேலை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக இத அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல வச்சுக்கிட்டாலுமே, உயிர் சேதங்கள் எதுவும் இருக்காது. இது இன்னொன்னு அட்ட காப்பி அடிச்சு ரெடி பண்ணி இன்னொன்னு திருப்பி அனுப்பி விடுறதுல ஈஸியா நடக்கும். ஸோ அந்த ஆப்பரேட்டர் அப்படிங்கிற உயிர் வந்து பார்த்தீங்கன்னா சேதமாகாது இல்லையா? ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டானமஸ் அதுவுமே முடிவெடுத்து அதுவே செஞ்சுக்கிறனால ஆப்பரேட்டர் கூட தேவையில்ல. ஏஐலாம் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டா டிசிஷன் எடுத்து வேலைகள் செய்யும். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன் தொழில்நுட்பத்தில அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏஐயும் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட வளர்ச்சி இத நம்ம சொல்லியிருந்தோம். ரஷ்யாவோட ட்ரோன்கள் இந்த ஷாகி ட்ரோன்கள்ல ஜெட் பவர்டு ட்ரோன்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, R60 மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ணக்கூடிய வகையில ஜிரான் ட்ரோன்கள மாடிஃபை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, முன்னாடி 1, 2ன்னு வந்துட்டு இருந்தது. இப்ப அதிகப்படியா வருதுங்க. நெறைய லான்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது போல மிசைல் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் வருது. அதையும் நாங்க டவுன் பண்றோம். அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ரேஞ்ச். இது போல ட்ரோன்கள் இருக்கு அப்படின்னாலே F-16 இதெல்லாம் டேக் ஆஃப் ஆகுதுனாலே ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருந்துச்சுனாலே இத டவுன் பண்றதுக்கா வந்ததுன்னா, ஒரு ட்ரோன் மிசைல் ஏவி விட்டதுன்னா F-16 அங்க வேஸ்ட்டா போயிரும். ஸோ இது போல ட்ரோன் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் பண்ண முடியல. அப்படியே லீடிங் டேபிளோட லீடிங்ல வந்து பண்ணா ட்ரோன்ஸ் இருக்கு. யாரோட ராணுவத்துல ட்ரோன்களோட டெக்னாலஜி வளர்ச்சியில இருக்கோ, அவங்க டாமினேட் பண்றாங்க பேட்டில் ஃபீல்ட் அப்படிங்கிற மாற்று கருத்துல. என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் என்ன மாரியான விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு.
ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பைய நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள YouTube மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பைய நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.